அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் திம்மாபுரம் கிராமம். குடியிருப்பு திட்டத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. நாங்க எதுவும் கோயில் மனதை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போது திடீர்னு அந்த இடத்தையும் அதாவது வீட்டு வரியில இருந்து கரண்ட் வரியில இருந்து அது பேர் எல்லா வரியும் கொடுக்குறீங்க. தண்ணி வரியில இருந்து வாட்டர் சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. அது முதல்ல புறம்போக்கு எதாவது தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் கொடுக்கணும்? அன்னைக்கே ஒரு முதல்ல ஒரே விஷயம் தான், செடி சின்னதா இருந்து கிள்ளி இருந்தா அந்த மக்கள் இன்னைக்கு திமுக அதிமுக மாறி மாறி 40 வருடங்களா 50 வருடம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. நீ மக்கள் இன்னைக்கு இத்தனை வருஷமா எல்லா வரையும் கட்டிட்டு, அதாவது ஒரு அப்பா அம்மா அது பேர பிள்ளை அந்த அளவுக்கு அது 3 ஜெனரேஷன் அது வாழ்ந்து இருக்காங்க. இன்னைக்கு வீடை உடைக்கிறாங்க. வீடை உடைச்சு நீங்க மக்கள் கனவு பார்த்தா உண்மைன்னு சொல்ற ரொம்ப வேதனையா இருக்குது. என்னால தாங்கிக்க முடியல இந்த வேதனைலாம். இதுல பாத்தீங்கன்னா இவங்க இது மட்டும் இல்லை, இப்ப திமுக ஆட்சியில் நடந்து சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் நடந்து சொல்லிட்டு திமுக மாறி மாறி போட்டாங்க. இன்னைக்கு இரு கட்சிகள் மாற்றா இன்னைக்கு விஜய் சார் வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு தப்பு நடந்தா எங்க அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், விஜய் இருக்கிறார், உங்க அண்ணன் இருக்கிறார், உங்க அண்ணன் சொல்லிட்டு அவ்வளவு இதுவா பேசுறாரு. ஆக்கப்பூர்வமா அவ்வளவு கைத்தட்டுல மக்கள் இது பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு தாய்மார்கள் கதறாங்க. உலகத்துல இடமே இல்லையா? அந்த இடத்த கொடுத்தா அந்த குடும்பத்தை ஆயிடுச்சு, அந்த சின்ன ஒரு வயசானவங்க ஆயிடுச்சு, அந்த தாய்மார்கள் ஆயிடுச்சு, அந்த குழந்தைகள் ஆயிடுச்சு, இருப்பிடத்தை ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ண போறோம்? உலகத்துல இடமே இல்லையா? அந்த விதத்துல தங்க சுரங்கமா இருக்குது, அடிச்சு நுறுக்கிட்டு போறதுக்கு. தங்க சுரங்கமே அங்க இருந்தால் கூட அந்த மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா? அதுன்னு ஒரு வீடை கட்டி என்னமோ பண்ணிட்டு அதை பண்ணிட்டு போலாம் இல்லையா? அந்த மக்களால் இன்னைக்கு எவ்வளவு அவசியப்படுறாங்க. இன்னைக்கு விஜய் அண்ணன் வந்தா இன்னைக்கு நாடு நல்லா இருக்கும். எங்க அண்ணன் விஜய் ஒரே ஷாட்ல இன்னைக்கு விஜய் சார் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில தான். இரு கட்சிகள் ஒதுக்கப்பட்டு விஜய் சார் வரணும்னு சொல்லிட்டு நீங்க என்னென்ன பேசுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சி கூட பல மடங்கு நடக்குதுங்க. கொலை, கற்பழிப்பு, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, 5 பொண்ணு, 10 பொண்ணு, சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் நடந்ததுக்கு என்ன நடக்குதுங்க? அப்ப எதுக்கு மாற்று கட்சி? அது இருக்கிற ஆட்சி இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் பாருங்க. மக்கள் கதறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் நீங்க பார்த்துதானே இருக்கீங்க. எதுக்கு அந்த வரி கொடுக்குறீங்க? தண்ணி வரி, கரண்ட் கொடுக்குறீங்க. கரண்ட் கொடுத்தா எவனும் இருக்க போறது கிடையாது இல்ல. கரண்ட் ஒண்ணு இல்லாம வரி ஒண்ணு இல்லாம நீங்க அன்னைக்கு ஒருத்தர் கொட்டா போற அன்னைக்கு அடிச்சு தொடுத்து இருந்தா ஏன் இன்னைக்கு நீங்க மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? இன்னைக்கு ஒரு தாய்மார் வாயில வயிற்றுல அடிச்சு கதறாங்க. கஷ்டமா இருக்கு எனக்கு. உண்மையிலுமே சொல்றேன், கண்ணீர் ரத்தம் வருது எனக்கு. என் தலைவர் அஜித்குமார் வந்திருந்தா கண்டிப்பா அதெல்லாம் நடந்திருக்காது. இந்த உலகத்துல ஒரு சரக்கு இருந்திருக்காது, ஒயின் ஷாப் இருந்திருக்காது, ஒரு ட்ரக்ஸ் இருக்காது, ஒரு குடிக்கார ரோட்ல நடக்க முடியாது, வாயில சுட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு புறம்போக்கில் எவனும் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல கை தரக்கிறான், கை இறக்குறான், எல்லாமே நடக்குது. மிகப்பெரிய சரக்கு என்ற மாப்பியால மனித கடல் அஜித்குமார் வந்த கடவுளும் சொல்ல வச்சுக்க. மனித கடல் வச்சுக்க யாரும் சொல்ல முடியுமா? ரஜினி சார் சொல்ல முடியுமா? விஜய் சார் சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை யாரை மனித கடல் சொல்லிட்டு இருக்காங்க? என் தலைவர் அஜித்குமார் தான். அதனாலதான் பாலாபிஷேகம் பண்றேன். நான் முட்டாள் கிடையாது, நான் முட்டாள் கிடையாது. நீ லட்ச கோடி மக்கள் மனித கடல் அஜித்குமார் வாழ்ந்துன்னு சொல்லியிருக்கான், சும்மா கிடையாது. நான் கூட முட்டாள் கிடையாது. பாலாபிஷேகம் பண்றதுக்கு நானும் 3 டிகிரி முடிச்சிருக்கேன், காலேஜ் ப்ரொஃபஸர் அளவுக்கு படிச்சிருக்கேன். முட்டாள் கிடையாது நான். என் தலைவர் 2029 டிசம்பர் 20 அலௌன்ஸ் பண்ணும்போது நாடு அலரும். நாட்டுல ஒரு குடியாரம் இருக்க மாட்டான். இது மாரி ஒரு தாய்மர கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வச்சு வச்சுக்க. என் தலைவரை நானே சொல்லுவேன், தலைவா தயவு செய்து அரசியல் கண்ணில் இறங்கு சொல்லுவேன், உங்க காலில் கூட உயிர்னு சொல்லுவேன். ஏன்னா தாய்மார் கண்ணீர் சாதாரண தண்ணீர் இல்லை, உயிருக்கு மேல கண்ணீர் அவங்களுக்கு. கண்டிப்பா தாய்மார் பெரியவருக்கு மதிப்பு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா 2031 அரசியல் மாற்றத்தை இந்த உலகமே அதிரும். பார்க்க போறீங்க. தயவு செய்து சொல்றேன், என் தலைவனை வான்னு எல்லாம் வேண்டுங்க. வருவாரு. இன்னைக்கு ஸ்டாலின் மாதிரி எப்படி வந்தாங்களோ அதுமே தலைவன் முதலமைச்சர் வருவாரு. கண்டிப்பா அது நடக்கும், மாற்றம் நடக்கும். எல்லாம் வேண்டுவோம். கண்டிப்பா 2030 புதிய ஆட்சி மலரும். நன்றி.